நம்மை மாற்றிக்கொள்வதற்கு, நாம் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் வளருகிறதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்படுகிற பொழுது பாருங்க, நம்ம வந்து எந்த இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்டோம். வாழ்க்கையின் கடைசி நேரத்தில், கடைசி காலத்தில் போதும்ப்பா, நான் திருப்தியாக வாழ்ந்துட்டேன், நல்லா சம்பாதித்தேன், நல்லா உடுத்தினேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து காரியங்களை செஞ்சுருக்கேன், ரொம்ப திருப்தியாக இருக்குது, கடவுள் என்னை வச்ச இடத்துல நான் உண்மை உத்தமமாக இருந்து நான் கடவுளுக்கு சாட்சியாக இருக்கேன்னு சொல்லி ஒரு திருப்தியோடு கூட ஓட்டத்தை முடிப்பீங்க. ஆனால் அப்படி இல்லாமல் போயிடுறப்ப, என்னங்க ஒன்றுமே நான் கர்த்தருக்காக ஒன்றும் செய்யலை, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு, ஐயோ நான் என்ன செய்யறது அப்படிங்கிற அளவுக்கு வந்து புலம்புறதா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நம்முடைய நாட்களுக்கு தக்கதா பலன் இருக்கும்னு சொல்றாரு. 80 வயசு 90 வயசு பலன் இருக்கும்னு சொல்றாரு. காலைப்பு அப்படிதான் சொல்றான். யுத்தத்துக்கு போறப்ப என்ன பலன் இருந்ததோ 85 வயசுல எனக்கு இருக்குது, இந்த மலை நாட்டை நான் சுதந்திரித்து கொள்ளுவேன், அதை எனக்கு தாங்கன்னு கேட்டு அந்த எதிரிகளை எல்லாம் துரத்தி அவனுடைய சந்ததிக்கு இடம் உண்டாக்கினான்னு பார்க்குறோம். அப்போ நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் கொடுத்துருக்கிற கிருபையில் பலத்தில் பிரயாசப்படுகிற பொழுது நமக்கு வெற்றி, நல்வாழ்வு, சுகம் எல்லாமே நமக்கு உண்டாகும். அப்போ நம்ம முயற்சி பண்ணாமல் விட்டுவிட கூடாது. அடுத்து எலியா, எலிசா இவர்களை பார்க்குறப்ப எலியாவுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறவராக இருக்கிறார். யாக்கோபு 5வது அதிகாரத்தில் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் வானத்தை அடைக்கணும்னு சொன்னார், சொல்லி ஜெபம் பண்ணா வானத்தை அடைச்சார். மறுபடியும் மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார், மழை பெய்தது. இவ்வளவு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். குடும்பமே, ஊரே, தேசமே கர்த்தரை விட்டு பாகாலை பின்பற்றி போயிட்டாங்க. இந்த ஜனங்களை கர்த்தர் தான் தெய்வங்கிறத விளங்க பண்ணணும்னு சொல்லி அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு அவர் வந்து ஜெபம் பண்ணார், மழையை பெய்ய பண்ணார். ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொண்டார்கள். இப்போ எலியா பரலோகத்துக்கு போகிறார். பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பா ஆண்டவர் வந்து 3 காரியம் அவனுக்கு சொல்லுகிறார். 3 காரியம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்ப போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 3 காரியம் சொல்லிட்டார். சீரியாவின் மேல் ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, உனக்கு அடுத்தபடியா நீ வந்து எலிசாவை தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டார். இப்போ அவர் வந்து அதே மாதிரி செய்ய போகிறார். 20வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் 19ல இருந்தே வாசிக்கிறான். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின்பு உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இப்போ தீர்க்கதரிசி எலிசா மேலே சால்வையை போட்டு ஊழியத்துக்கு அழைத்துட்டார். அவர் வேலையே இல்லை, போக்க வழி இல்லை, நான் என்ன செய்யறது, எலியாவே நான் உங்க கூட ஊழியத்துக்கு வரேன்னு அப்படியெல்லாம் அவர் கேட்கல. தீர்க்கதரிசி தான் வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் வேலை செய்து கொண்டிருந்த இடத்துல போய் அவர் மேல் சால்வையை போட்டார். என் கூட எனக்கு அடுத்தபடியாக நீ தீர்க்கதரிசியாக இருக்கணும்னு.
அவர் சொல்றாரு, ஆண்டவர் எங்க தகப்பனையும் தாயையும் நான் முத்தம் செய்து விட்டு வர்றேன்னு சொல்லிட்டு, அவன் 12 ஏறு பூட்டி உழுகிற ஒரு பணக்காரன். அவன் ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த ஏர அதை பிடித்து கர்த்தருக்கு பலி செலுத்தி விட்டு விருந்து செய்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எலியாவை பின்பற்றுகிறான். இப்ப எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எலியா கூடவே இருந்து அவர் கில்காலுக்கு போறார், யோர்தானுக்கு போறார், அங்க பெத்தேலுக்கு போறார். இங்க எல்லாம் தீர்க்கதரிசியின் புத்திரர் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தீர்க்கதரிசிகளுக்கு போதித்து நடத்தி இருக்கிறார். இப்ப எலிசாவும் எலியா கூட போறப்ப அந்த தீர்க்கதரிசி கூட்டம் 3 இடத்துக்கு போறார். 3 இடத்துல இருக்க தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, உன் எஜமானனை கர்த்தர் இன்னைக்கு எடுக்க போறாரு. எலிசா சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. அப்ப அவரை பின்தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறார் விடாப்பிடியா. போற இடத்துல எல்லாம் தீர்க்கதரிசி சொல்றாங்க, உன்னுடைய எஜமானன் இன்னைக்கு ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறாரு அப்படிங்கிறப்ப, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. யோர்தானை கடந்து போன பின்பு அங்க போய் கேட்கிறாரு, என்னை பின்தொடர்ந்தே வர்றியே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்ப நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், உனக்கு விருப்பம் என்ன, உன் ஆசை என்னன்னு கேட்கிறப்ப அவன் சொன்னான், உம்மிடத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகம் ஆவியின் வரம் எனக்கு கண்டிப்பா வேண்டும் அப்படிங்கிறான். அரிதான காரியத்தை கேட்கிற, ஆனால் நான் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது என்னைய பார்த்தீன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுழல் காற்று வந்தது, அக்கினிமயமான ரதம் வந்தது. சுழல் காற்றிலே ஏறி அவர் பரலோகத்துக்கு போறார் எலியா. இவருடைய தாகம், வாஞ்ச, ஆசை, ஐயோ இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரையருமா இருந்தவரே என் தகப்பனே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அப்ப எலியா சுழல் காற்றுல பரலோகத்துக்கு ஏறி போய்கொண்டே இருக்கிறப்ப அவருடைய சால்வை அங்கிருந்து கீழே விழுகிறது. அதை எடுத்துக்கொண்டு இப்ப யோர்தானுகிட்ட அவர் என்ன செஞ்சாரோ, அவர் யோர்தானை கடக்கிறதுக்கு சால்வை எடுத்து முறுக்கி யோர்தானை அடிச்சாரு. யோர்தான் தண்ணி பிளந்தது. அவங்க உலர்ந்த தலைவலியா அந்த பக்கத்துல வந்தாங்க. இப்ப இப்ப எலிசா அதை செயல்படுத்துறார். எலியாவின் தேவன் எங்கேன்னு அடிச்சா பாத்தீங்கன்னா யோர்தான் திறக்கிறது, அவர் இந்த பக்கத்திலே வருகிறார். அப்ப எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும், 2 மடங்கு எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கர்த்தரை, அதாவது எலியாவை உறுதியா அவன் பிடித்து கொண்டதுனால 2 மடங்கு அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். லிஸ்ட் போட்டு எழுதி பார்த்தேன். ஏறக்குறை ஒரு 12 அற்புதங்கள் எலிசாவுடைய வாழ்க்கையில நடக்கிறது. அவர் 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். ஏற்கனவே கூடவே இருந்தாரு, அவர் செய்யற காரியங்களை எல்லாம் பார்த்தாரு. மரித்து போன ஒரு சிறுவனை உயிரோடு எழுப்பினார். இனி இதெல்லாம் பார்த்துட்டு இவருடைய வாழ்க்கையில அதே காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. எரிகோவில் ஒரு நீர் ஊற்று இருக்குது, நிலம் பால் நிலம், தண்ணி கெட்டு போய் இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த தண்ணியை அவர் ஆரோக்கியமாக்கு